இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா கோவக்காய் கிரேவி தான் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து திக்கான கிரேவி. இது வந்து செமி கிரேவின்னு சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரச சாதம் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கோவக்காய் வந்து பார்த்திங்கனாக்கா உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. இது வந்து அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம். இது வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கடாயில் வந்து நான் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா சோம்பு வந்து ஒரு ஸ்பூன் நான் போட்டுக்கிறேன். நான் கையால் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா கடுகு வந்து ஒரு அரை ஸ்பூன். சோம்பும் கடுகும் பொரிஞ்சோன்னு பார்த்திங்கனாக்கா 2 பெரிய வெங்காயம் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 கிலோ கோவக்காவுக்கு 2 பெரிய வெங்காயம் போதும். அடுத்தது பார்த்திங்கனாக்கா கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கிறேன். இது ரெண்டுத்தையும் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு வதக்கிக்கங்க போதும். இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா நான் வந்து தக்காளி வந்து 1 கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கோவக்காய் கிரேவி வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு தடவை நீங்கள் செஞ்சிட்டிங்கனாக்கா நீங்கள் வந்து திரும்ப திரும்ப இது மாதிரி தான் செஞ்சு பார்ப்பீங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளி வெங்காயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதக்கிக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா மஞ்சள் தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டுத்தையும் வந்து பார்த்திங்கனாக்கா நல்லா வந்து நான் வதக்கிக்கிறேன். உங்களுக்கு காரம் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சுனாக்கா நீங்கள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் வந்து அரை ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த டைமில் என்ன பண்ணணும்னு பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து கோவக்காய் வந்து இந்த மாதிரி சைஸில் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து வதங்குறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கனாக்கா தண்ணி சுத்தமாக சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்க்காமல் நம்ம வந்து எண்ணெயிலே நம்ம வந்து வதக்கி எடுக்கணும். பார்த்திங்கனாக்கா ஒரு அரை ஸ்பூன் வந்து நான் தூள் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்திங்கனாக்கா தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்காம சும்மா தண்ணி தெளித்து அந்த மாதிரி நம்ம வந்து வேக வச்சுக்கணும். அது பார்த்திங்கனாக்கா 2 டைம் வந்து நான் சும்மா தண்ணி தெளிச்சுக்கிறேன். அவ்வளோதான், 2-3 டைமு. இது வந்து பார்த்திங்கனாக்கா 2-3 டைம் தண்ணி தெளிச்சுட்டு நான் வந்து அதிலே வந்து வதக்கிக்கிறேன். நம்ம தேங்காய் சேர்க்கும் போது கொஞ்சோண்டு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். இப்போ வந்து எண்ணெயிலே வந்து நல்லா வதங்கணும். இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா 15 நிமிஷம் வந்து உங்களுக்கு வந்து இது வந்து வதங்குறதுக்கு டைம் ஆகும். பார்த்திங்கனாக்கா இந்த அளவுக்கு வந்து நான் வந்து வதக்கி எடுத்திருக்கேன். நம்ம தண்ணி ஊற்றி வதக்கணும்னாக்கா கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். இது வந்து தண்ணி ஊற்றாமல் நம்ம வந்து எண்ணெயிலே நம்ம வந்து வதக்கணும். பார்த்திங்கனாக்கா இந்த அளவுக்கு வந்து நம்ம வதக்கி எடுத்தால் போதும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து தேங்காய் வந்து நான் கொஞ்சோண்டு ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்து சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். கசகசா வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஜீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து அதில் வந்து அரைச்சி நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சோண்டு தண்ணி விட்டுட்டு நான் வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ வந்து கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து நான் இந்த அளவுக்கு வந்து தேங்காய் வந்து நான் அரைச்சி எடுத்திருக்கேன். பார்த்திங்கனாக்கா நான் அதை அப்படியே வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். அதில் அப்படியே நான் வந்து இதை ஊற்றிட்டு கொஞ்சோண்டு தண்ணி கலந்து நான் வந்து அதில் விட்டுக்கிறேன். இந்த கோவக்காய் கிரேவிக்கு வந்து டேஸ்ட்டே உங்களுக்கு பார்த்திங்கனாக்கா இந்த தேங்காய் நம்ம வந்து அரைச்சி ஊற்றுறது தான் டேஸ்ட்டு கொடுக்கும். ரொம்ப நம்ம வந்து தேங்காய் அதுக்கப்புறம் சோம்பு, ஜீரகம், கசகசா இதெல்லாம் அரைச்சி ஊற்றுறோம். அதனால் வந்து இது வந்து பார்த்திங்கனாக்கா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து பார்த்திங்கனாக்கா தண்ணி வந்து ஒரு 1/2 டம்ளர் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு மூடி வச்சுட்டு நான் ஒரு 5 நிமிஷம் வந்து நான் வேக எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா நான் வந்து கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து நான் மூடி வச்சுட்டு நான் வந்து வேக வச்சுக்கிறேன். இது வந்து பார்த்திங்கனாக்கா சிம்மிலே வச்சு நீங்கள் பண்ணுங்கள். எண்ணெயில் வதக்கும் போதும் சரி, இந்த மாதிரி தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வதக்கும் போதும் சரி, சிம்மில் வச்சு நீங்கள் வந்து நல்லா வதக்கி விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் பண்ணிங்கனாக்கா இது வந்து சீக்கிரம் வேகாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வந்து இந்த மாதிரி மூடி வச்சு நல்லா வேக வச்சுருங்க.
இப்போ பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இந்த கிரேவி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கோவக்காய் வந்து அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து கோவக்காய் வந்து மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இது மாதிரி போட்டு செஞ்சிங்கனாக்கா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. கிரேவியாக செஞ்சு கொடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து ஒன்ஸ் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டிங்கனாக்கா திரும்ப திரும்ப நீங்கள் இதே தான் செய்வீங்க. ஏன்னா இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வழக்கம் போல் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு பண்ணுறத விட இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கனாக்கா இந்த டிஷ் வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சினாக்கா ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.